ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். Open the eyes. அப்பொழுது எலிசா, எல்லாம் சொல்லுங்க, எலிசா விண்ணப்பம் பண்ணி, எல்லாம் சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே ஈவன் பார்க்கும்படி, எல்லாம் சொல்லுங்க, ஈவன் பார்க்கும்படி. பக்கத்துல கையை நீட்டுங்க, அவங்க உங்களுக்கு நீட்டுவாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஈவன் பார்க்கும்படி, இவள் பார்க்கும்படி, இவன் கண்களை திறந்தருளும். இன்னைக்கு உங்களை ரெல்ம் ஆஃப் ஸ்பிரிட்ல இன்னைக்கு கனெக்ட் பண்ணாம ஆவியானவர் விட மாட்டார். ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், இன்னைக்கு ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுது. உங்க பாடியில், உங்க பைனான்சியல்ல, உங்க வாழ்க்கையில. ஆமா, அங்க பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, கண்களை திறந்தருளும். எல்லாம் சொல்லுங்க, திறந்தருளும். அதான் நான் கண்ணு திறந்துதான் நான் சொல்லிட்டு இருந்தான். கண்ணு திறந்திருக்க போய் தான் குதிரையை பார்த்தா, சுத்திலும் ராணுவம் இருந்துச்சு, எதிர்க்கிற கூட்டத்தெல்லாம் கண்ணை வச்சுதான் நான் பார்த்தான். ஆனா கண்ணை திறந்தோம்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணுல பார்த்தா லிமிட், அந்த கண்ணுல பார்த்தா அன்லிமிட். இன்னும் ஏன் ஒரு சாதாரண வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க தெரியுமா? பக்கத்துல பாருங்க, சாதாரண வாழ்க்கை ஏன் வாழ்ற? ஏன் சாதா தோசையிலே போகுது? ஏன் இன்னும் ஸ்பெஷலுக்கு வரல? காரணம் என்ன தெரியுமா? இந்த கண்ணிலேயே பார்க்குறீங்க. இன்னொரு கண்ணு திறக்கப்படணும். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு கிரேஸ், ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம். லார்ட், ஓப்பன் ஹிஸ் ஐஸ், ஓப்பன் ஹிஸ் ஐஸ், ஓப்பன் ஹிஸ் ஐஸ். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஓப்பன், ஓப்பன் தி ஐஸ். மன கண்கள் பிரகாசம் அடைவதால். Open the eyes, Lord. Open the eyes, Lord. Those are watching, I pray, open his eyes.